நவம்பர் 2025 டெல்லி. அங்க நீங்க ஒரு நாள் சுவாசிச்சீங்கன்னா அது கிட்டத்தட்ட 14 சிகரெட் பிடிச்சதுக்கு சமம். நம்ப முடியல இல்லையா? இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, இது ஒரு பெரிய அவசர நிலை. இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கதை என்ன? சில அதிர்ச்சியான உண்மைகளை நாம இப்ப பார்க்க போறோம். இந்த நம்பரை பாருங்க, 398. இது என்னன்னா, நவம்பர் 13, 2025ல டெல்லி காத்துல இருந்த PM 2.5 பார்ட்டிகிள்ஸோட அளவு. இது சும்மா ஒரு நம்பர் கிடையாது. டெல்லி மக்கள் எடுக்கிற ஒவ்வொரு மூச்சிலையும் அவங்க ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய ஆபத்தோட நேரடி வார்னிங் இது. அப்போ இந்த 398 அப்படிங்கிறது எவ்ளோ மோசம்னு உங்களுக்கு தெரியுமா? வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது WHO, ஒரு சேஃப் லிமிட் வச்சிருக்காங்க இல்லையா? அதை விட இது 26.5 மடங்கு அதிகம். நாம இங்க ஏதோ சின்ன ரிஸ்க பத்தி பேசல, இது ஒரு மிகப்பெரிய ஹெல்த் டிசாஸ்டர். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இப்படி யோசிச்சு பாருங்க. டெல்லியில இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களா இருந்தா கூட டெய்லி 14 சிகரெட்ஸ் பிடிக்கிறாங்க. ஆமாங்க, அங்க காத்து சுவாசிக்கிறதே நம்ம நுரையீரலை நேரடியா அட்டாக் பண்றதுக்கு சமம். சரி, இவ்ளோ பெரிய ஒரு பிரச்சனைக்கு கவர்மெண்டோட பதில் என்னவா இருந்துச்சு? அவங்க கொண்டு வந்த ஒரு ஐடியா தான் இந்த ஃபேண்டம் ரெயின் சொல்யூஷன், அதாவது ஒரு மாய மழை திட்டம். அது ஒர்க் அவுட் ஆச்சா? அப்படியாப்பட்ட அந்த பெரிய திட்டம் என்னதான் அது? வாங்க, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஒரு பக்கம் பாருங்க, நம்ம நாட்டோட முக்கியமான எக்ஸ்பர்ட் ஏஜென்சிஸ் எல்லாமே இந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின் ப்ராஜெக்ட் டெல்லிக்கு செட் ஆகாது, அது சயின்டிஃபிக்கா சரி வராதுன்னு வார்ன் பண்ணாங்க. ஆனா இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் இதை எதையுமே கண்டுக்காம 34 கோடி ரூபாய் செலவுல இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. இது வெறும் ஒரு தப்பான முடிவு மட்டும் இல்ல, எக்ஸ்பர்ட்ஸோட பேச்ச மதிக்காத மாதிரி இருக்கு. ரிசல்ட் என்னாச்சு? எதிர்பார்த்ததுதான். காத்துல ஈரப்பதம் ரொம்ப கம்மியா இருந்ததால இந்த எக்ஸ்பெரிமெண்ட் டோட்டல் ஃபெயிலியர். யோசிச்சு பாருங்க, சயின்ஸ் படி நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்காக நம்மளோட வரிப்பணம் 34 கோடி ரூபாய் வேஸ்ட் ஆயிருக்கு. சரி, இந்த ஃபெயிலியரான சொல்யூஷனை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஆழமான ஒரு பிரச்சனைக்குள்ள போவோம். அதாவது, நாம நம்புற டேட்டாவே உண்மையா இல்லையாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குள்ள. கவர்மெண்ட் என்னதான் நிலைமை இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொன்னாலும் இந்த சாட் வேறொரு கதையை சொல்லுது. அக்டோபர் 2025ல, அதாவது ஏர் பொல்யூஷன் பீக்ல இருக்கிற அந்த மாசத்துல கடந்த 3 வருஷத்திலேயே இல்லாத அளவுக்கு காத்தோட தரம் ரொம்ப மோசமா இருந்திருக்கு. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த டேட்டாவெல்லாம் நாம உண்மையிலேயே நம்பலாமா? இங்கதான் அசல் ஷாக்கிங்கான விஷயம் வெளியே வருது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு 37 மானிட்டரிங் ஸ்டேஷன்ல வெறும் 9 மட்டும்தான் ஒழுங்கா வேலை செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, நியூஸ் லாண்ட்ரி மாதிரி மீடியா இந்த மானிட்டரிங் ஸ்டேஷன் பக்கத்திலே தண்ணிய தெளிச்சு பொல்யூஷன் ரீடிங்க செயற்கையா குறைக்கிறத டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க. அப்போ உண்மையான டேட்டாவை மறைக்கிறாங்களா? இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர், இந்த டேட்டா குளறுபடி, இதெல்லாம் மக்களோட ஹெல்த்ல எவ்ளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். தீபாவளி முடிஞ்சதும் டெல்லி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கூட்டத்துல நிரம்பி வழிஞ்சுது. மூச்சு திணறல் பிரச்சனையோட வர பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை ஒரே அடியா 30% ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது வெறும் 30% இல்ல, மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களோட வலி. மேதாந்தா ஹாஸ்பிட்டல் டாக்டர் அரவிந்த் குமார் சொல்றத கேளுங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகுது, எங்க பார்த்தாலும் பேஷண்ட்ஸ் தான். இருமல், தும்மல், வேகமா மூச்சு வாங்குற குழந்தைங்கள எல்லா பக்கம் இருந்தும் கொண்டு வராங்க. அவரோட இந்த வார்த்தைகளே போதும் டெல்லியோட நிலைமை எவ்ளோ சீரியஸா இருக்குன்னு புரிஞ்சுக்க. இது நம்பர்ஸ் பத்தின விஷயம் இல்ல, மக்களோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா இந்த பிரச்சனை டெல்லிக்கு மட்டும் இல்லங்க. 2023ல மட்டும் இந்தியா முழுக்க ஏர் பொல்யூஷனால 2 மில்லியன், அதாவது 20 லட்சம் பேர் இறந்திருக்காங்க. இது நம்ம நாடு முழுக்க இருக்கிற ஒரு பெரிய ஹெல்த் எமர்ஜென்சி. இந்த 20 லட்சங்கிற பெரிய நம்பரை ஒரு தனி மனுஷனோட உணர்வோட கனெக்ட் பண்ணி பாருங்க. ஐ மிஸ் பிரீதிங், நான் சுவாசிப்பதையே மிஸ் பண்றேன். டெல்லில ஒரு போராட்டக்காரர் பிடிச்சிருந்த போர்ட்ல இருந்த வரி இது. கோடிக்கணக்கான மக்களோட வலிய இந்த ஒரு வரி சொல்லுது இல்லையா? அதனால இது வெறும் ஏர் பொல்யூஷன் பிரச்சனை மட்டும் இல்ல, இது யாரு இதுக்கு பதில் சொல்ல போறாங்கிற ஒரு பெரிய கேள்வி. யார் இதுக்கெல்லாம் பொறுப்பு? ஆனா சில முக்கியமான கேள்விகளுக்கு இன்னும் பதிலே இல்ல. 1, 75% மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ் ஏன் வேலை செய்யல? இதுக்கு யார் பொறுப்பு? 2, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் வேணான்னு சொல்லியும் அந்த 34 கோடி ரூபாய் ப்ராஜெக்டுக்கு யார் ஓகே சொன்னது? 3வது ரொம்ப முக்கியமான கேள்வி, எங்களுக்கு சுத்தமான காத்து வேணும்னு அமைதியா கேட்ட மக்களை ஏன் போலீஸ் கைது பண்ணுச்சு? கடைசியா கேள்வி இதுதான். ஒரு முழு நகரமோ மூச்சு விடவே கஷ்டப்படும் போது இதுக்கு யார் பொறுப்பேத்துப்பாங்க? இந்த கேள்விக்கான பதில நாம எல்லாரும் சேர்ந்துதான் தேடியாகணும்.